Welcome to the world of BF Mame. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, நீங்கள் இப்போ ப்ரிவியூவில் பார்க்குற மாதிரி ஒரு சூப்பரான லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை தான் நாம் இந்த வீடியோவில் கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை எப்படி ஈஸியாக சிம்பிளாக கிரியேட் பண்ணுறது இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ உங்களோட அலைட் மோஷன் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி சில ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு 9:16 இந்த ரேஷியோ சைஸ் செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா கீழே இருக்க இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் எந்த ஃபோல்டரில் உங்களோட ஃபோட்டோ இல்லை யாரோட ஃபோட்டோ எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட ஃபோட்டோ எங்கே வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க டாட்டை கிளிக் பண்ணி ஃபில் ஸ்க்ரீன் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் ஜூம் பண்ணணும் அப்படின்னாக்க லெஃப்ட் சைடு இருக்க இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணதுக்கப்புறமா மேலே இருக்க இந்த எக்ஸ்போர்ட் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா கரண்ட் ஃப்ரேமஸ் பின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட் கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்க இமேஜ் எக்ஸ்போர்ட் ஆகும். எக்ஸ்போர்ட் ஆனதுக்கப்புறம் சேவ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு இமேஜ் சேவ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக 9 இமேஜ் தேவைப்படும். ஸோ 9 இமேஜும் கரெக்டாக இதே மாதிரி எடிட் பண்ணிக்கோங்க. எடிட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துடுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபுல் ப்ராஜெக்டோட ப்ரீசெட் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி அதை அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதை உள்ளே ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்கும் ஃபைல் உள்ள. ஸோ இதில் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணி எப்படிலாம் நம்ம எடிட் பண்ணலாம் அப்படின்னு டீட்டெயில்டாக பார்க்கலாம். இப்போ அப்படியே கீழே ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஹார்ட்னு போட்டு ஒரு குரூப் இருக்கும் பாருங்க. அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு கீழே இருக்க எடிட் குரூப் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுவாங்க. அதுக்குள்ளே போனீங்கன்னாக்கா அதுக்குள்ளே ஒரு 3 குரூப் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டாக இருக்க அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு அகைன் எடிட் குரூப்புக்கு போய்க்குவாங்க. இதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோன்னு சொல்லிட்டு ஒரு லேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு இருக்க ஸ்டார் ஐகானை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற ஃபோட்டோ இங்கே செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துங்க. இப்போ ரெண்டாவது இருக்க அந்த குரூப் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி எடிட் குரூப்பில் போயிட்டு அதே மாதிரியே ஃபோட்டோ லேயரை கிளிக் பண்ணிட்டு இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார் ஐகானை கிளிக் பண்ணி சேம் இதே மாதிரியே 3 குரூப்புக்கும் இமேஜை ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 3 ஹார்ட்டிலையுமே ஒரே இமேஜ் இருக்கிற மாதிரி தான் நான் ஆட் பண்ணியிருப்பேன். நீங்களும் அதே மாதிரி கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை உங்களுக்கு வேறு இமேஜ் ஆட் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் 3 குரூப்புக்கும் ஃபோட்டோ ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 2 குரூப்போட டைம் லைனும் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் 1.24 செகண்ட் வரைக்கும் ஃபஸ்ட்டு 2 குரூப்பையும் டைம் லைனை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக ட்ராக் பண்ணதுக்கப்புறம் பேக் வந்துக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் 2 குரூப்பையும் கரெக்டாக டைம் லைன் ட்ராக் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ரைட் சைடு கீழே இருக்க இந்த எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி அப்படின்னாக்கா அதில் ஒரு 3 எஃபெக்ட் ஹையில் இருக்கும். அந்த 3 எஃபெக்ட்டையும் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு இப்போ ரெண்டாவதாக இருக்க அந்த குரூப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த எஃபெக்ட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 2 எஃபெக்ட் ஹைட்டில் இருக்கும். அந்த 2 எஃபெக்ட்டையும் சேம் இதே மாதிரியே எனபிள் பண்ணிக்கோங்க. அதாவது ரைட் சைடு இருக்க அந்த ஐக்கான எனபிள் பண்ணிங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு எஃபெக்ட் கிடச்சிரும். 3 குரூப்லையும் கரெக்டாக எஃபெக்ட் எல்லாத்தையும் எனபிள் பண்ணிட்டு பேக் வந்துருங்க. பேக் வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா ஹார்ட்டின் போட்டிருக்க அந்த குரூப் அகைன் கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷனில் போனீங்க அப்படின்னாக்கா இதுக்குள்ளே ஒரு 2 எஃபெக்ட் ஹையில் இருக்கும். அது ரெண்டையும் எனபிள் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நம்ம எஃபெக்ட் எனபிள் பண்ண அந்த குரூப்போட டைம் லைன் பார்த்தீங்கன்னாக்கா கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் நெக்ஸ்ட் புக் மார்க்கு எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இந்த குரூப்பை ட்ராக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஃபோட்டோன்னு சொல்லிட்டு லேயர் இருக்கும். ஜஸ்ட் அந்த லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம அலைட் மோஷன் மூலியமாக எடிட் பண்ணால் அந்த 9 இமேஜையும் வரிசையாக இங்கே ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் அலைட் மோஷன் மூலியமாக எடிட் பண்ணால் அந்த ஒரு இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு மேலே இருக்க ப்ளஸ் ஐக்கான் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறமா இதில் உள்ள எஃபெக்ட் எல்லாத்தையும் நாம் எனபிள் பண்ணிக்கலாம். கீழே இருக்க எஃபெக்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 எஃபெக்ட் ஹைட்டில் இருக்கும். அந்த 3 எஃபெக்ட்டையும் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு ரைட் சைடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா இதே மாதிரியே வரிசையாக லேயர்ஸ்லாம் இருக்கும். அந்த லேயரில் எல்லாத்தையும் எஃபெக்ட் எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அதில் எதுவுமே ஹைட்டில் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த லேயரை கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ளே போய்ட்டு ஸ்டார் ஐகானை கிளிக் பண்ணிட்டு இமேஜை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. மீதி இருக்க எல்லா லேயர்லையும் இதே மாதிரி சிம்பிளாக ரீப்ளேஸ் பண்ணுங்க. ரீப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா ரைட் சைடு ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒரு ஹார்ட்னு போட்டு ஒரு குரூப் இருக்கும்.
லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அந்த குரூப்பில் வந்து நம்ம வந்து இமேஜை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் அந்த குரூப் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எடிட் குரூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு உள்ளே போனீங்க அப்படின்னாக்கா ஒரு இமேஜ் லேயர் இருக்கும். அந்த இமேஜ் லேயரில் தான் நம்ம வந்து ஃபோட்டோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அதாவது ஃபோட்டோன்னு போட்டு லேயர் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு ஹார்ட்டில் என்ன இமேஜ் ஆட் பண்ணோமோ அதே இமேஜை அதை இங்கே வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வேறு இமேஜ் ஆட் பண்ணுறேன் அப்படின்னா கூட தாராளமாக வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு கலர் அண்ட் ஃபில்லுக்குள்ள போய்ட்டு ஸ்டார் ஐக்கனை கிளிக் பண்ணி இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில எஃபெக்ட் ஹைட்டில் இருக்கும். அதை வந்து எனபிள் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிள். குரூப்பை கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு 3 எஃபெக்ட் வந்து ஹைடில் இருக்கும். அந்த 3 எஃபெக்ட்டையும் எனபிள் பண்ணிக்கோங்க. எனபிள் பண்ணிட்டு இப்போ ஹார்ட்டுன்னு போட்டிருக்க அந்த குரூப்புக்கு கீழே இருக்க அந்த ஃபோட்டோ லேயரில் ஒரு இமேஜ் வந்து நான் வந்து ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்கா அந்த லேயர் வந்து நான் இப்போ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறமா லெஃப்ட் சைடு இருக்க அந்த கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்டார் ஐக்கான் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து ஒரு இமேஜை வந்து ஆட் பண்ணுறேன். இமேஜ் ஆட் பண்ணதுக்கப்புறமா பாருங்கள், பார்க்குறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ வந்து எடிட் பண்ணுறது இவ்வளவு தான். சிம்பிளான கான்செப்ட். இதை மட்டும் நீங்கள் கரெக்டாக வந்து எடிட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னாக்கா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான நிறையா யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.